ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே மார்க்கெட். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, தேர்ஸ்டே வந்து மார்க்கெட் போடுவாங்க, சந்தை, நம்ம ஊர் சந்தை மாதிரி. ஸோ இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். நாங்கள் போகும்போதே இந்த மாதிரி ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். பாட்டு போட்டால் காப்பிரைட் வந்துடும், ஸோ பாட்டை கட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார் ஹிந்தி பாட்டுக்கு. இவர் போன வாரமும் மார்க்கெட் டைமில் ஆடினார். 2 வாரமாக தொடர்ந்து வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. முன்னாடிலாம் இல்லை, நல்லா ஆடுறாரு இந்த பையன். என் பக்கத்தில் இருக்கவங்க காசெல்லாம் கொடுக்கல, சும்மா காசு கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் சும்மா என்டர்டெயின்மெண்ட்காக ஆடிக்கிட்டு இருக்காரு. மார்க்கெட் போகிற வழியில் அதுவும் அதுக்கப்புறம் யாராவது போய் இந்த பாட்டுக்கு ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பாட்டை சேஞ்ச் பண்ணி நமக்கு பிடிச்ச பாட்டுக்கு ஆடுறாரு. இந்த மாதிரி ஆடுறது மூலமாக தானே சில பேர் ஃபேமஸ் ஆகுறாங்க. சரி வாங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போனோம். மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போதே ஒரு சின்ன ட்ராலி இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உள்ளே திழுத்து பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருந்தா. அப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா செம்ம கும்பலாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் போனதே 9 o'clock போல் தான் போனோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பழைய சாமான், அந்த காலத்து சாமான்லாம் வச்சு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பழைய சாமானுங்க தான். பழைய சாமானே 400 300 சொல்லிகிட்டு இருந்தாங்க. கிறிஸ்மஸுங்கிறாந்து கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருந்தது. சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ஹார்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பால். என் பொண்ணுக்கு இங்கேருந்து எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எல்லாமே பழைய சாமானுங்க தான் இது. அதுவே 300 400 சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே துணி கடைக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 rupees 200 rupees தான் இருந்துச்சு. இங்கெல்லாம் வெங்காயம் வந்து 1 கிலோ 60 70ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சந்தைக்கு போய் வாங்கலான்னு பார்த்தா சந்தையிலையுமே அதே விலை தான் சொல்கிறாங்க. அது எதுக்குடா அங்கே இங்கேருந்து சுமந்துட்டு போகணுன்னு நான் வாங்கலை. அப்புறம் கீரை மட்டும் வாங்கினோம். இங்கேருந்து நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து நடந்து போனால் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் ஆகும். ஆட்டோவில் போனால் 10 ரூபா ஆகும். இந்த 2 பக்கம் இப்படி தான் குறிப்பிட்ட அளவு தூரம் காய்கறி போட்டிருப்பாங்க. இந்த பையன் அழகாக வீடு விற்றுக்கிட்டு இருக்கான். இல்லை இது வீடு இல்லை, இது வந்து ஊதுபத்தி. அது வீட்டுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சோம்னா வீடு வாசமாக இருக்குன்ட்டு சொன்னாங்க. ஒன்று வந்து 150 ரூபா. அந்த பவுடர் 150 ரூபா, இந்த ஸ்டாண்டு 150 ரூபா, டோட்டலாக 300ன்னு சொன்னாங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா பழக்கடையாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனால் தான் துணி கடை வரும். ஒரு குறிப்பிட்ட அளவு வர பழம் காய்கறி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மார்க்கெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் இருக்க செகந்திராபாத் செக்டர் 121 இங்கே இருக்க சின்ன சின்ன காய்கறி மார்க்கெட்லாம் உள்ளவங்க எல்லாத்தையும் இங்கே வருவாங்க. இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அண்ணனை பக்கத்துலேயே காடு இருக்குது, வயக்காடு. காடு நம்ம ஊரில் இருக்குல்ல, அதே மாதிரி காடு இருக்குது. அந்த காட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரனால கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ குளிருங்கிறனால விலை கொஞ்சம் கூட கம்மி பண்ணவே இல்லை. சொசைட்டிக்கு ஆப்போசிட் எவ்வளோ விலை விற்குமோ அதே விலை தான் இந்த மார்க்கெட்லேயும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பேப்பர் பண்டில் ஒரு 5 பாக்கெட் 100 rupeesன்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு அதையும் வாங்கி போட்டுக்கிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு பேண்ட்டு, ஸ்வெட்டர் ஐட்டம் தான் இப்போதைக்கு விற்குவாங்க. நார்மல் ட்ரெஸ் இப்போ விற்க மாட்டாங்க. குளிர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நார்மல் ட்ரெஸ் வைப்பாங்க. இது நார்மலாக பக்கெட்டு இதுதான். பக்கெட்லாம் 100 ரொம்ப கம்மி விலை கூட கிடப்பாங்க. இங்கே குளிர் சீசன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கடலை. அங்கங்கே கடலை வைப்பாங்க, அங்கங்கே முட்டை ஆம்லேட் போட்டு ப்ரெட் ஆம்லேட் விற்பாங்க. இது ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகும், ப்ரெட் ஆம்லேட்டும் கடலையும் இந்த வின்டர் சீசனுக்கு. அதே மாதிரி இந்த வின்டர் சீசனில் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. நெருப்பு ஏரிய வச்சு நம்ம ஊரில் கார்த்திகை கொண்டாடுவாங்கள்ல, கார்த்திகை தீபம் அன்னைக்கு. அதே மாதிரி இங்கே வந்து இந்த வின்டர் சீசனுக்கு கார்த்திகை தீபம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ நான் போடுறேன்.
அதுவும் நல்லாயிருக்கும். சாமி கும்பிட்ற மாதிரி தான் வின்டர் சீசனை வந்து அவங்க தெய்வமாக வணங்கி கும்பிட்றாங்க. அந்த மாதிரி அந்த நெருப்பு தான் பற்ற வைப்பாங்க. அந்த நெருப்பில் வந்து கடலை, சோளப்பொரி, இந்த மக்காச்சோளம் இதெல்லாம் போடுவாங்க. அந்த வின்டர் சீசனில் என்னென்ன திங்ஸு கிடைக்குமோ அந்த திங்ஸை நெருப்பில் போட்டு அந்த கடவுளுக்கு வந்து நன்றி சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு இது. இலந்த பழத்தை காசு போட்டு பாக்கெட் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார் பழம், இலந்த பழம், இது கீவி, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்ட்ராபெரி, இது நார்மலான காய்கறி தான். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் விற்பாங்க. பழம் ஆனால் எக்கச்சக்கமான பேர் வந்து வாங்குவாங்க. சொசைட்டியில் இருக்க அத்தனை பேரும் இந்த தேர்ஸ்டே மார்க்கெட்டில் வந்து வாங்குவாங்க. அப்போ தான் கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கும். அதனால் வாங்கி வச்சுப்பாங்க. மேக்ஸிமம் வின்டர் சீசனில் ஃப்ரிட்ஜு தேவையே படாது. -1க்கெலாம் போயிடுச்சு. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் 21 பார்த்திங்கன்னா 2 மணிக்கு எங்கள் வீட்டுக்கார் கதவு திறந்து பார்க்குறாரு, பனிமழை கொட்டுது. அது மாதிரி ஆயிடுச்சு. இது மளிகை சாமான்கள் அது மாதிரி. இது ஒவ்வொரு பாக்கெட் 10 ரூபா. கடுகு, சீரகம் அது மாதிரி 10 ரூபாய்க்கு விற்றாங்க. நான் நிறைய வாங்கலை. கொஞ்சோண்டு 2-3 துணி 100 ருப்பீஸ்க்கு 2 சொட்டர் வாங்கிட்டு, 200 ருப்பீஸ்க்கு 2 சொட்டர் வாங்கிட்டு, ஒரு 100 ருப்பீஸ்க்கு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த 100 ருப்பீஸ் காய்கறியே கண்டிப்பாக ஒரு 3 டேஸ் வரும். அதே நான் எங்கள் சொசைட்டிக்கு வெளியே வாங்கினா ஒரு நாளைக்கு 100 ருப்பீஸ் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ போய்கிட்டுருக்கு. இதுதான் இந்த நொய்டாவோட தேர்ஸ்டே மார்க்கெட். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல மார்க்கெட் போடுவாங்க. நான் இந்த மார்க்கெட்லாம் எங்கெங்கே போடுறாங்களோ அதெல்லாம் இந்த வீடியோ என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் யாராவது நொய்டாவை சுற்றி இருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்ஸ்டே மார்க்கெட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க திங்ஸு. மேபி வேறு எங்கேயாவது இருந்து இங்கே டெல்லியில் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, நொய்டாவில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த செக்டர் 120, 121லாம் நல்ல பிளேஸு, கொஞ்சம் சேஃப்டியான பிளேஸு. ஸோ இங்கே இருக்க சொசைட்டியில் வந்து நீங்கள் வீடு பார்த்து தங்குறதுக்கு என்னை அப்ரோச் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணுறேன்.